குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் ஏ 23, பி 40, சி 55, டி 67. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பேஸ்கெட் நிறைய முட்டை இருக்குது. அந்த முட்டைகளோட எண்ணிக்கையை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் எக்ஸ் அவைலபிள் இன் எ பேஸ்கெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இதில் 25% விருந்தினர்களுக்கு 20% உடஞ்சிருச்சு. அப்போ டேமேஜ் எவ்வளவு? 20%. அடுத்து ரிசர்வ்டு ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ், அது மொத்தம் எவ்வளவு? 25%. அப்போ 45% அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க, அது உடஞ்சிருக்கு, இல்லைனா ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. 45% முடிஞ்சிட்டு மிச்சம் எத்தனை முட்டை இருக்குது? 22 எக் இருக்குது. அப்போ அந்த 22 முட்டைங்கிறது எத்தனை சதவீதம்னு பாருங்கள். 45% போக மிச்சம் இருக்கிற 55%. அப்போ கொஸ்டின் என்ன? 55% 22ன்னா 100% எவ்வளவு? அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அப்போ 55% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஆஃப்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா. அப்போ 55/100 இன்ட்டு எக்ஸுங்கிறது 22. அப்போ 55/100 அந்த சைடு கொண்டு போனால் என்னவாகும்? 100/55 ஆயிருமா? அப்போ நான் 2 11 22, 5 11 55, 11 டேபிளில் கட் பண்ணிட்டேன். அப்போ 2 × 100/5. இப்போ 5 100 நான் அடிக்க போகிறேன். 4 5 5, 25 100. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2 × 20. அப்போ 40 முட்டை அந்த பேஸ்கெட்டில் இருந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.